வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்கறோம். பார்க்கலாமா? ஓகே. இந்த வீடியோவில் வரும் காட்சிகள் அனைத்து கற்பனை. இவை யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அதையும் மீறி நீங்கள் புண்பட்டிருந்தால் சாரி, பேச்சா தான் கேட்கணும். ரவுடி பாவங்கள்ல ரவுடி. ரவுடியா? ரவுடி ஆயிட்டாரு இன்னைக்கு போல. அண்டர்டேக்கர் மாதிரி கண்ணா வச்சிருக்கேன். கை ஏதோ மார்ச் வீடியோல பணத்தை போட்ட மாதிரி விரைச்சு போயிருச்சு. என்ன வேற மாதிரி ஒரு மாதிரி புனந்தினி வயசு ஆயிடுச்சு. ரவுடியா அதனால அப்படி பேசணுமா? எதுக்கு நீ ரவுடியாக போற? நீ எங்க அப்பா பத்தி உண்மை தெரிஞ்சுக்கிட்டியா? எல்லாம் வெளியே சொல்ற மாதிரி ஒரு கடையாது. அக்வாரியம் வச்சிருந்தாப்ல, அந்த மீன் கடை ஓனர்கிட்ட இருந்து திருடி வித்துக்கு இருந்தாரு. இது ஒரு எது பைப் பிக்ஸிங் எதுவும் பண்ணாரா? அந்த பாதாள சாக்கடைன்னு சொல்லி ஊரெல்லாம் தோண்டி போடுவாங்க. கீழே ஒண்ணு கிடையாது. அப்ப என்ன ரவுடியா இருந்தாரியா? எங்க அப்பா பண்ண சம்பவத்தை கேட்டேன். எங்க அப்பா மீடியாக்குள்ள வரும்போது வேட்டியை மடிச்சு கட்டுவாங்க. எல்லாரும் உள்ள துட்டுன்னு உடனே கலந்து போவாங்க. ஏன் போட்டுக்க மாட்டாங்க? மாசம் என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்படியே ஓடுறாங்க எல்லாரும். இந்த கதையெல்லாம் அவனுக்கு எவன் சொன்னா? யாரு? இந்த குமாரசாமி இவனா? அப்பா இவன் பெரிய ஃப்ராடுப்பா. இவன் நம்பிக்கை இல்லையா? இப்ப பாரு தம்பி, நான் வந்து இப்ப காலையில டீ குடிக்க போனேன். எல்லாம் பாத்தியே, அத ஒரு கதையா சொல்லு. அந்த டீ குடிக்க போனாரு. போய் ஒரு டீ சூடான்னு கேட்டாரு. அப்படியே எப்படி பக்கத்துல ஓடிட்டேன் பாத்துக்க. உடனே என்ன பண்ணாரு? ஒரு டிஷ்யூ வாங்கி பாத்தியா? கைய தொடச்சதுக்கு ஏதோ கேஜிஎஃப் படத்துல 10 பேர் கண்ண தூக்குற மாதிரி சொல்றாங்க. ஆளு நீ இவன் சொல்றத கேட்டு நீ ரவுடி ஆகுறியா? நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கு மேல உன் விருப்பம். ஃபார்ம் ஆயிட்டேன். நீ காலையில ரவுடியா ஃபார்ம் ஆயிட்ட. சரி நீ பண்ணு. ஏடா கமெண்ட்ல எல்லாம் காமெடியா இருக்குன்றாங்க, நீ ரவுடியா ஃபார்ம் ஆக போற. ரக்கட் பேஸ் இல்ல, நான் போலீஸ் சைரன் மாதிரி வாயில மிமிக்ரி பண்ண வைக்க ஓடுறியே. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஓ வேலையை பாரு போ. இத பொடி படி. உங்களுக்கு தெரியுமா? தமிழ் எது? தமிழ் படிக்கிறீங்க? தமிழே படிக்கிறீங்க? தமிழ்நாட்டுல பிறந்துகிட்டு தமிழ் படிக்க தெரியலையா? நீங்க யாரு? இந்தியன். இந்தியனா? நான் சவுத் இந்தியன். மேரா நார்த் இந்தியன் ஹே. நான் ஆங்கில இந்தியன். பிரச்சனை வரக்கூடாதுன்னா இந்தியன் டைட்டில் வச்சு அதையே பிரச்சனை பண்றியா நீ? அப்ப நான் அமெரிக்கனா? நீங்க இந்தியனா? நானே இந்தியனா? இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு எல்லாம் பேசாம போற மாதிரியான ஒரு வருமானம். என்ன நாடு நாடு நாசம். கண்டு காணாம புரியல. கண்டு காணாம நான் போறது இருக்கட்டும், நீ என்ன நடு ரோட்ல ஏதோ அம்பானி கல்யாணத்துக்கு அந்த ஆக்ட்ரஸ் மாதிரி நிக்கிறிய? ஓ படிப்பறிவு இல்லையா? அதனாலதான் ரவுடிங்கிற. என்ன போனோம்? என்ன ரவுடி? இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன மாற்றிடணும்? பயப்படணுமா? பயம் வரலையா? நகரை பார்த்தா பயம் வரமாட்டேங்குது. நானும் ஏரியாவோட ஃபார்ம் ஆகிட்டு இருக்கேன். ஃபார்ம் ஆகிட்டு இருக்கேன். ஆமா ஆமா அருண். ஆமா ஆமா அருண். கங்காரு விவேகா வில்ச் சிகரெட் கம்பெனி வச்சிருந்தாரா? இல்ல வில்ச் சிகரெட் அடிச்சு அதுல கேன்சர் வந்து செத்து போயிட்டா. பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்கு வேணா அவளை யூஸ் பண்ணலாம். அதை தவிர்த்து இது மாசாலாம் ஒண்ணும் கிடையாது. என்ன கங்காரு தெரியும் உனக்கு? என்ன ஆஸ்திரேலியால இருந்து கங்காரு கடத்திட்டு வந்தாரா? நீ சொன்ன எந்த கதையுமே சீரியஸா இல்லையா? அப்ப ஊர்ல இருக்க ரவுடில இப்படித்தான் பேரை வச்சு சுத்தி இருக்காங்களா? ஏன் பேருக்கு முன்னாடி இது என்ன அடமொழி? புது டைப்பா இருக்கு. அதான் வாயில வரலையே. ஐடின்னு சொல்லி ஈஸியா முடிச்சிரு. ஐடி ஏன் அது எப்படி பேர் வருது? அது நார்மலா அருண் இருந்தா போடுறது. அருண்னா என்ன? அருண் நம்ம கிளாஸ்மேட்டா இருந்து. ஆமா அருண். பேரை சொல்லியே போயிடுமா? ஆமா அருண் வந்திருக்கேன். எங்க நானே எட்டி ஹோட்டல் வச்சிருக்கேன். அந்த பெரிய ஆளு கூப்பிடுறாங்க. அட பாவி நானே பேரு ஃபார்ம் ஆயிட்டு நானே. ஆமா ரீச் ரேட் 10 ரூபாயா? ஏன்னா பெரிய ரவுடியா ஃபார்ம் ஆகிருக்கீங்க 10 ரூபாய் கேக்குற? ரவுடியா 10 ரூபாய் கேட்க கூடாது. 10 ரூபாய்க்கு என்ன பண்ண போற நீ? இண்டிமென்ட்ஸ் தாரா மாறணும். டீ கடைக்காரா
அப்பல இருந்து உன் கடை வாசல்ல நிக்கிறானே என்ன அவசியம்? அப்பா காலைல இருந்து ரோஸ் டீ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தர முடியாது போடா நாயன் கிட்ட என்ன கேட்க வாங்கிட்டேன். சுடுதண்ணி ஊத்தி பார்க்க வேண்டியதானே? ஊத்திட்டேனே. நிக்கிறேன். ஏண்டா சுடுதண்ணி ஊத்துனத காய வைக்கிறதுக்கு அப்படி எடுத்து விட்டியா? நான் கூட ஒரு பெரிய ரவுடி நினைச்சேன். ஏய் போடா போடா போலீஸ் வர போகுது போடா. அப்படியா? இன்டிமெண்டா இது 2 ரூபாய் 2 ரூபாய் சீரட்லாம் விக்கிறதுடா. வீடியோ அடிச்சிரேன் குடியா ரவுடில இருந்து பிச்சைக்காரனுக்கு வந்துட்ட போலயே. இந்த கூட வாங்கி வைக்க மாட்டேன். இது என்ன இதெல்லாம் ஒரு குழப்பம் தெரியல. இப்போ ஃபார்ம் ஆகி இல்ல என்ன பண்ண போறாங்க? தம்பி ஒரு நிமிஷம் நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாம வாழ்றீங்களே இதெல்லாம் பார்க்கறியா? பழகிட்டேன் அப்படியே போய் வா. உன்ன மாதிரி ஆளெல்லாம் நான் சும்மா விட போறேன். வர்மா போறான். வருமா? ஐயோ வேணாங்க. மாலவங்க எடுத்த வருமா போட்டீங்களா? பார்க்க முடியாது வேணாங்க. அந்த வர்மம் ஆயிரத்தி வருமாவா? இது வேற வரணுமா? வரணும்னு சொல்லுங்க. சரி. முக்கியமா நான் போட போற வர்மத்துக்கு அப்புறம் நீ டோக்கு மாதிரி குறைச்சிக்கிட்டே இருப்பேன். அப்படியா? என்னடா நின்னுட்ட? அது ஒரு கால சும்மா மாசாங்க நான் பண்ணேன். தள்ளு. சும்மா வந்துட்டு வரமத்த போறேன். அண்ணே 10 பைசா இல்ல. அண்ணே 10 பைசா இல்ல. அண்ணே இல்ல. அந்த பைசா இல்ல. ஏய் என்ன பெரிய என்னாச்சு? ஃப்ரெண்டா? நீயா 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 மாப்ள ஓவே. இந்த மாதிரி இல்ல நானே. உன்ன மாதிரி இல்லையா? ஆமா கொஞ்சம் வெயிட் போட்டுருக்க. வேற பாதையில போயிட்டேன். வேற பாதையில ஏய் என்னடா பைத்தியம் மாதிரி பேசுற? நான் தரமணி போகணும் நீ வேலைச்சேரி போகணும். அப்ப வேற பாதையில தானே போய் ஆகணும். ரவுடிஸ்ல புரிஞ்சுதானே. ரவுடிசத்துல போனியா? ஆமா அவனுக்கு தேவை அதெல்லாம். இன்டிமேஷன் இன்டிமேஷன் அது வந்து என்ன வந்து கொண்டு வந்து இன்டிமேஷனா எதை ஞாபகப்படுத்தின? சொல்லுவாங்களா இவர் மாதிரி அவர் மாதிரி அது மாதிரி ஆகணும்னு ட்ரை பண்றா. இன்டிமேஷியா இன்டிமேஷனா மேட்ரு. வேற மாட்டாரு. அவர மாதிரி இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்க. யாரவே எவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆன நீ? நியாயமா நியாயம் நிப்பார். அப்ப காசுலாம் வாங்கிட்டு எதுவும் பண்ண மாட்டாரா? இல்ல காசு கொடுத்தவங்க நியாயம் நிப்பார். ரொம்ப உறுதியா பண்ணுவாரு. இதுக்கு நல்ல பேசுவாரு. பெரிய ஆளா இருந்தாரு. சரி அவர மாதிரி எனக்கு ஆகணும்னு இன்ஸ்பிரேஷன். சரி என்னத்தையோ பண்ணி ஏதோ உருட்டா சரி ரொம்ப நல்லவர் நீ நம்புற. இப்ப எப்படி இருக்காரு அவரு? செத்தா. செத்துட்டாரா? ஆமா இது உடம்பு சரி. இல்ல உடம்பு செய்யணும். எதிரிங்க வந்து வாயிலே வச்சிருக்காங்க கரெக்டா? இல்ல இல்ல போலீஸ் சுட்டுச்சு. அப்ப என்கவுண்டர். ஏண்டா அதான் சுட்டு செத்து போயிட்டானே. மறுபடியும் எதுக்கு நீ அவன மாதிரி ஆகணும்? மாசாதாரணம் சொல்ற கேளு. உன்னையும் டிக்கில சுட்டுவாங்க. அப்ப போன மீனுக்கு எங்கேயா கிடப்பா பாத்துக்க. நியூஸ்ல கூட உன்னையெல்லாம் போட மாட்டாங்க. ஆமா எப்படி அதை நான் நம்புறது? இல்ல 2 கேஸ் வாங்கினாங்க. கேஸ் ரவுடியா? நானே கேட்டு வாங்கினேன் 2 கேஸ். கேட்டு வாங்கிட்டியா? கேட்டு என்ன வாங்க. திருப்பி லெட்டர் கொடுக்குறீங்க? கேட்டு வாங்கிருக்கீங்க. டேய் இத முதல்ல நிப்பாட்றா. பாதி பிரச்சனை ஓவராயிடு. போடா போடா. முந்திலாம் வேலை பார்த்து உடம்பு வலிக்கு தண்ணி அடிச்சாங்க. இப்போ எப்படி தண்ணி அடிக்கலாமோ அதுக்கு வேலை பார்க்கறாங்க. இங்க வந்துட்டாரா? திட்டப்பட்டு இப்படி வாழைப்பழம் தோலை தூக்கி போடுறீங்க. அதை யாரும் விலைக்கு விழுந்துருவாங்கன்னு தெரியாதா? இப்ப எல்லாம் பின்னாடி எல்லாம் உப்பு போடுறாங்க. உப்ப தொட்டியில போடணும். இப்படி சென்ஸ் இல்லாம பேசக்கூடிய விட மாதிரி ஆட்களா ஒரு வருவோம். என்ன இப்ப அதை போட போறேன். மிமிக்ரி வருவோம். மிமிக்ரி பண்ணியே கடைசி வாட்டி சாங்க. வேற வயசு தான் போட்டு பார்த்தா வாயை பத்தியா? வேற வயசா? கோயாடா யாடா டேய் யாடா போறா டேய் என்னடா வயசான மாதிரி இருக்கு எங்க அத போட்டு எங்க இப்ப பாரு பிரகாஷ் ராஜ். ஆச்சலா. ஆஹா. இத வச்சு எங்க அண்ணன் அந்த சேனல்ல போய் சேர்ந்து மிமிக்ரி பண்ணியே பெரிய ஆடுவாரு ஆச்சலா. ஆமா நான் கலைஞர் பாய். ஆச்சலா. எனக்கு மிமிக்ரி போட்டு டேய் நான் வர்மம் போட்டுக்கிறேன். நான் உங்களை எல்லாம் கண்டிச்சிருக்கேன். எனக்கு ஒண்ணு அர்ஜுன் தாஸ். வரல தாத்தா வேற பாருங்க உனக்குலாம் மிமிக்ரி உனக்கு வர்மம் போட்டாலும் மிமிக்ரி வராது. போ. வரவும் போட்டாங்க வைக்கிறேன். வர்ம கலையே இது பண்ணி விட்டாங்க. உயிரே எல்லா உயிரே மைண்டிட்டு போடாங்க ரவுடிசாங்க வட்டியில எப்போ மேட்டியில நகடா நெத்தியில கையில என்ன பாட்டு இது? மாட்டியில எவனா மாட்டினாக்கா மண்டையா பொளந்துருவா தெரியலையே. வாங்கின என்ன பாட்டு? படிக்கிற வயசுல இது ஒரு பாட்டுன்னு போட்டு டான்ஸ் இப்படி இப்படி ஆடிக்கிறீங்க. கையில இருந்தாது காட்ட கொண்டாடுறது ஒரிஜினல் கத்தியை வச்சு இப்படி இப்படி கண்ட இடத்துல குத்திக்கிட்டீங்கன்னா வயசு என்ன ஆகுது?
காலேஜ் தானே படிச்சுக்கிருக்கா, காலேஜ் படிக்க எது கத்தி? ஓ இந்த வீடியோ போட்டிருந்தாங்க முன்னாடி, பழைய வீடியோ நினைக்கிறேன். அதே மாதிரி ரீல்ஸ் பண்ணி அப்படி போகும்போது கத்தி. வணங்காம போயிருவேன், நாசமா போயிருவேன், உருப்படாம போயிருவேன். சினிமா டைரக்டர்ல இருந்து யாருக்குமே ரவுடினா என்னன்னே தெரியாது. அவங்க அதை என்னவா அப்சர்வ் பண்றாங்களோ அதைத்தான் படமா எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ரவுடி பாயிண்ட் ஆஃப் வியூலயே வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இப்படியே திரியுங்களா? எப்படா மாற போறீங்க? கத்தி எடுக்கணுமே, ஏத்த சொரியணும், தூக்கி போறாரு. இந்த ஊரே இப்படித்தான், இந்த ஊர்ல இருக்காங்களே இப்படித்தான் இருப்பாங்க. இங்க வாயா, நீ போப்பா. பண்ணாடா என்ன சொன்னப்ப? இந்த ஊரே இப்படித்தானே. எதை வச்சு அப்படி சொல்ற நீ? நான் தம்பியில இருக்கும் தெரியல, நான் பார்த்தா சொல்றேன். அதை வச்சு சொல்லிடுறேன். வெட்டு குத்து கலாச்சாரம் அப்படி ஆயிடுச்சு. இல்ல அருவா கலாச்சாரமா இருக்கு. உங்க ஊர் எது சார்? சவுத். ஏன் இங்கிலீஷ்ல வருவீங்களா, தமிழ்ல சொல்ல மாட்டீங்களா? தென்னுல நியூஸ் சேனல் தானே. இப்ப பாரு, திருநெல்வேலியில் 2 பேர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் ராமநாதபுரத்தில் 5 கொலை வழக்கில் ஒருவர் சரணடைந்துள்ளார். எல்லா ஊர்லயும் ரவுடிகள் இருப்பாங்க தம்பி, தெரியுது இல்ல? அப்புறம் என்ன அந்த ஊரை மட்டும் நொட்டுற? ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே இதை சாக்கா எடுத்து வந்துட வேண்டியது. அவனிஷா ஒவ்வொரு ஊர்ல என்ன இருக்கு, ஆனா ஒரு ஊரை மட்டும் குறை சொல்றது பிஞ்சிரு செருப்பு. எவ்வளவு தைரியம் தான் இந்திய தாத்தாவுக்கு முன்னாடியே நடந்தது. ஓடுறா அவனுக்கு வருமத்தா, அனிமல் வருமம். இத போட்டா அனிமல் வருமா? டிராகனா? ஹவுஸ் ஆஃப் டிராகன் வேற மாத்தவா? கோழி, நாய், கழுத, பண்ணி, அப்படியே போ, அப்படியே போ. பேசினாலும் அவங்களுக்கு கர்மத்தை போட்டு தாத்தா போயிட்டாரா? அண்ணே செம்ம ஜாலியா இருக்குண்ணே. அவர் 100 வயசா சொல்றாரு, மிமிக்ரி பண்ண வச்சுக்கோங்க, நம்பிடுறாரு. அப்படியா? யாரோ இந்தியன் தவறு போட்டாங்க. ஆமா, இந்தியன் தவறு போட்டாங்க, இந்தியன் தான் மாறிட்டாரு அவரு. ஆமா வர்மா, அவர் என்னது? அண்ணே பாருங்க. ஐய் இன்னும் அஜித் வாய் சொல்றாரு. கவர்மெண்ட் நம்மள வாழ விட மாட்டேங்குது, என்னதான் செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இல்ல ரொம்ப திரட்டியா பேசிக்கிட்டீங்க. என்னங்க அப்புறம் தொழில் முனைவரா? டாக்ஸ் அதிகமா போடுறாங்களா? கூலி வேலை செய்யறங்க, கூலி வேலை செய்யற என்ன ஒழுங்கா வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, இடையூறு பண்றாங்க, டார்ச்சர் பண்ணுது, வாழ விட மாட்டேங்குது கவர்மெண்ட் நம்மள. என்னங்க இது? இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். ஒரு கூலி வேலை பாக்குறவர்கள் வந்து இந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக கூடாது. எங்க அப்பா கூட கூலி வேலை தான் சார் பாக்குறேன். அப்புறம் நாங்கெல்லாம் வந்தவங்க எல்லாம் படிச்சு ஏதோ இப்போ வந்து ஃபேமிலி நல்லா இருக்கு, உலகினு சொல்லுங்க. நான் அப்படி நீங்க கூலி வேலை தான். எதுவும் மூட்டை தூக்குறீங்களா? இல்ல மூட்டையெல்லாம் தூக்க முடியாது. கல்லு உடைக்கிறீங்களா? எதுவும் ரோடு போடுற கான்ட்ராக்ட்ல இருந்து வேலை பாக்குறீங்களா? அது போலான்னு பார்த்தா வேணாம் இந்த பண்றாங்க. எதுவுமே இல்லைன்னா அப்ப என்னதான் கூலி வேலை பாக்குறீங்க நீங்க? ஒருத்தர் போவாரு, அவர் ஒருத்தர் வெட்டுவாரு, எது அப்புறம் திருப்பி போய் நாங்கெல்லாம் வெட்டு 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 வெட்டிட்டு ஓடிடுவோம். கூலி வேலை பாக்குறேன்னா கூலி கூலி படையா? நான் இப்ப பிளான் B ல இருக்கேன். பிளான் A ல ஒரு 6 பேர் போயிருக்காங்க, அங்கேயே வெட்டி முடிச்சிருவாங்க, அங்க எஸ்கேப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பிளான் B இங்க வருவாங்க, நான் வெட்டுவேன். நான் மிஸ் பண்ணா பிளான் C அங்க வந்திருக்கேன். ஓட்டு துண்டு நின்றுக்கிறியா? ஆமா வர டைம் ஆயிடுங்க. நான் வந்து ஆனா பாவி உங்ககிட்ட பேச்சு கொடுத்து சிசிடிவில நானும் தெரிஞ்சிருப்பேன். நாங்க போவோம் ஜாலியா. உள்ள போவோம். நம்ம லேபிள் வந்தா அவங்க யாரும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ஐயா எனக்கு பார்லேஜி பிஸ்கட்டுக்கு ஃப்ரீயா கொடுக்குற சக்திமான் லேபிள் தான் ஐயா தெரியும். இந்த லேபிள் வந்து ஏறி விட்டுருக்கீங்க. வாங்க ஜாலியா போயிட்டு வருவோம். ஐயோ நான் வரல, இது விட்டுருங்க, நான் வரல. தம்பி நீ மனசுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போட்டுற வாங்கி அதுல பிளாஸ்டிக் கப்புல போட்டு குடிச்சுட்டு அதை கீழே தூக்கி போடுவேன். ஒன்ன மாதிரியான விஷக்கிருமிகள் இருக்கிறாங்க, நாசமாகும். பிளாஸ்டிக்னா என்னன்னு தெரியுமா? ஒரு பிளாஸ்டிக் மக்கி போறதுக்கு 2500 வருடங்கள். அப்பேற்பட்ட பிளாஸ்டிக் அது மட்டும் பேர் வந்ததை மண்ணில மடிச்சு தந்தாங்க. எல்லாம் ரெண்டுக்கும் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு நாசமாட்டா போகும். என்ன ஒரு படத்துல என்னன்னு கேட்டீங்க? மயங்கப்பட்டு விழுந்துட்டானா? மயங்கினாலும் விட மாட்டேன், அவனுக்கு வர்மத்தை போட்டே தீர்வேன். எழுப்பு செத்துட்டாங்க. வர்மம் படம் வந்தா வர்மத்தை போட்டுட்டு போக மாட்டேன். வர்மம் படம் வந்துட்டு என்ன வர்மம் போட போறேன், அது என்ன பண்ணு ஏது நடக்கும்னு பேசி 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 இது ஒரு டெக்னிக். நாட்டுக்காக என் பையனையை இழந்திருக்கேன். அது எப்படி இழந்தேன்னு சொல்றேன் வா. எப்படி இல்ல நான் வந்து உள்ள வருவேனா அந்த இடத்துல குழப்பமான ஐயோ சூப்பரா இருந்துச்சு.
ஆனா இது கொஞ்சம் அந்த இந்திய டூவும் பாத்திருப்பாங்க போல இருக்கு. அதையும் உள்ள கொண்டு வந்து ஓட்டுறேன். ஆமா ஆமா இவர் பேசியே கொல்றதை இதுலயும் காமிச்சு நல்லா இருக்கு. 2 பேரையும் வச்சு ஓட்டி ஆமா வச்சிருக்காங்க. ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்